டிவிகேவால தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் காத்திருக்க நீ நம்புறியா? டிவிகேல தமிழ்நாட்டில் ஏற்கனவே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா அதுக்கு சான்று தானே இவ்வளோ சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. அப்போ எஸ்ஐஆரால் இவ்வளோ தூரம் வாக்குகள்லாம் ஏறல, அதுவும் ஒரு காரணம். ஏன்னா இப்போ நம்ம முன்னெல்லாம் வந்து சொல்கிறாங்க எல்லாமே வந்து செவியின் அடிப்படையில் தான் அது வந்து கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்றதுலாம். இப்போ அதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த எலெக்ஷனில். டிவிகே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இத்தனை சீட்டு வின் பண்ணிச்சு. ஆளுங்கட்சி ஆலமர கட்சி தகர்ந்து போனதுக்கு ரீசன் வந்து பெரிய மாற்றம் தானே. அப்போ இன்னொரு பக்கம் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சுல பாமகக்குள்ள, சௌமியா அன்புமணி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க மாநில அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறியா? ஏன்னா அவங்க கூட்டணி வராத ஆட்கள். ஆமாம், அதனால கேட்குறேன், இங்கே இந்த பக்கம் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு. ஸோ இதுக்கப்புறம் பாமக முகம்னா சௌமியா அன்புமணி அவர்கள் இருக்காமல் சொல்ல வரியா? கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய ஹெல்ப்பு, நிறைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பசுமையை பற்றி அதிகமாக பற்றி பேசுவாங்க, விவசாயத்தை பற்றி பேசுவாங்க, எஜுகேஷனை பற்றி நிறைய பேசுவாங்க. அவங்களோட ஸ்பீச் எல்லாமே மோட்டிவேஷனாக தான் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். அதனால் அவங்களுக்கு ட்ராக்கும் அவங்களோட கிளியர். இப்போ பெண்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு விரல் விட்டு குறிப்பிடத்தக்க இடத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கனிமொழி மேடம் இருக்காங்க, தமிழிசை மேடம் இருக்காங்க. அது மாதிரி அந்த வரிசையில் இப்போ சௌமியா மேடம் அவங்களும் வராங்க. சூப்பர் சுந்தர். பது, இப்போது எம்எல்ஏ ஸ்ட்ரென்த் இங்கே அதிகமாச்சுன்னா ராஜ்யசபாவில் நம்ம எம்பிஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். உனக்கு தெரியும் லோக்சபா எலெக்ஷன் எப்படி நடக்கும், ராஜ்யசபா எப்படி நடக்கும்னு. இப்போ டிவிகே எம்பிஸ் இதுக்கப்புறம் ராஜ்யசபாவை ஆக்கிரமிக்க வாய்ப்புகள் பெருசாக எழுந்திருக்கு. நாம் ஸ்டேட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, சென்ட்ரலையும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? சென்ட்ரலும் பெருசாக பார்க்கணுண்ணா. இதுக்கப்புறம் எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னாலே ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்த ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் வந்து மாற்றிட்டார். ஏன்னா சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாருமே அதை வந்து ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டிவிகே ஆளுங்க அங்கே போயிட்டு இந்தியாவை பார்க்கும்போது பேசுகிறப்ப அதனால இல்லை அப்படின்றத தாண்டி பாலிடிக்ஸ்னால் என்னன்றது எல்லாருக்குமே ஈஸியாக புரிய வச்சுட்டார் அவர்.